ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வரகரிசி பொங்கல் செஞ்சுருந்தோம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் உலக்கில் 3/4 உலக்கு வரகரிசி, 1/4 உலக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு. இதை ஒரு தண்ணியில் நல்லா கழுவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்புறம் குக்கரில் ஒரு கரண்டி நெய் ஊற்றி ஜீரகம், மிளகு, முந்திரி, கருவேப்பிலை இது எல்லாமே வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வரகரிசியும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கீழே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் வறுத்தக்கப்புறம் 1/2 செம்பு தண்ணி ஊற்றி அது எல்லாமே நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் தண்ணி ஊற்றுனதுமே இந்த வரகரிசி எல்லாமே அப்படியே ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக அந்த சேர்ந்ததை மட்டும் லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிக்க வரட்டும். கொதிச்சக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா வரகரிசி பொங்கல் ரெடி. அதே மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதுவுமே நினைக்க வேணாம். லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூட நம்ம எப்பயுமே பொங்கலுக்கு சாப்பிட்ற மாதிரி சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.